Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கோடை மழை பெய்தது. மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, பாலூர் மற்றும் வில்லியம்பாக்கம் உட்பட அதனை சுற்றிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளிலும், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரை சுற்றிய பகுதிகளிலும், வேலூரிலும் பலத்த காற்றுடன் கோடை மழை பெய்தது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பெய்த மழையால் 500 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் சோகமடைந்தனர். சங்கராபுரம் உட்பட தியாகராஜபுரம், பூட்டை, ஊராங்கனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் திடீரென பெய்த மழையால் 500 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும், அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டித்தோப்பு அருகே பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்ததால் 5 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூருவில் இருந்து சேலம் நோக்கி 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் விறகு ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த லாரி ஒன்று மழைநீர் தேங்கியிருந்த குழாயில் சிக்கி சாலையில் கவிழ்ந்தது. லாரியில் இருந்த விறகுகள் அனைத்தும் சாலையில் சிதறியதால் பிற மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.